ஹாய், ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்டேட்டு. உலகத்தில் இருக்க வல்லரசு நாடுகள் எல்லாமே வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் அதிகளவு முதலீடு பண்ணுறாங்க. அதில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வந்து இந்த பிளாக் செயின் சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் தான். அதில் இயங்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் அசட் பணம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி தான். அந்த கிரிப்டோ கரன்சியில் இன்றைக்கி வல்லரசு நாடுகள் எல்லாமே தங்கள் போட்டு அதை வாங்கி ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா இருந்தாலும் சரி தான், ரஷ்யா இருந்தாலும் சரி தான், ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி தான், முக்கியமாக இருக்க ஜப்பான் கண்ட்ரி எல்லாமே வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை அதிகளவு வாங்கி ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு துறையில் வந்து நம்ம ஏற்கனவே நமக்கு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அவங்க அதில் மைனிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டாக நம்ம இதில் பார்த்தோம். இப்போ நமக்கு மிகவும் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேட்டாக ஒரு நாடாக இருக்குது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா. இப்போ ஸ்ரீலங்கா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்க அந்த நாடு, நாங்கள் கிரிப்டோ கரன்சியை வந்து இனி நாங்கள் தடுக்க போகிறது கிடையாது, தவிர்க்க போகிறது கிடையாது, நாங்கள் வேண்டாம் சொல்ல போகிறது கிடையாது, நாங்கள் இதை பயன்படுத்த போகிறோம். இன்னும் உலகத்தில் இருக்க முக்கியமான நாடுகள் எல்லாமே தங்களுக்குன்னு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி ஒரு ரூல்ஸை ரெகுலேட் பண்ணி அந்த மக்கள் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வளர்ந்து வந்த தொழில்நுட்பத்தில் அந்த நாட்டு அரசாங்கம் எல்லாமே முதலீடு பண்ணிக்கிட்டு வராங்க. அதனால் நாங்கள் இதை தவறுன்னு சொல்ல போகிறதுல நாங்களும் முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் SECன்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா அவங்க இந்த கிரிப்டோ கரன்சியை ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்துறது, இதில் எந்த ஒரு தவறுதலும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காண்டி KOC அதை அப்டேட் பண்ணி P2P டிரான்சாக்ஷன், அதாவது இந்த கிரிப்டோ கரன்சியை வெளிநாடுகளில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி உள்நாட்டிலே அதிக அளவு P2P டிரான்சாக்ஷனை பண்ணதுக்கும் நம்ம நடைமுறை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தங்களோட எக்ஸ்எல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள்லாம் வரும்போது பொருளாதாரத்தை ஏற்கனவே முன்னேறி வந்திருக்கிறாங்க. இப்போ பொருளாதாரம் நாங்களும் முன்னேறணும் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் நம்ம முதலீடு பண்ணால் நம்மளும் சரி, நம்ம நாடும் சரி, நாட்டு மக்களும் சரி கண்டிப்பாக முன்னேறுவாங்க. இன்றைக்கி இல்லை, ஒரு 10 வருஷத்தில் நம்ம வல்லரசு நாடு ஆகக்கூடிய எல்லா ஆப்ஷனும் இப்போ வர தொழில்நுட்பத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் முதலீடு பண்ண தொடங்கியிருக்காங்க. அதில் ஏற்கனவே பாகிஸ்தான் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ ஸ்ரீலங்கா வந்து சீக்கிரமாக உள்ளே வர்றதுக்கான எல்லா ஆயத்தமும் பண்ணுறாங்க. அப்போ இதில் உலகத்தில் முக்கியமான நாடுகள்லாம் முதலீடு பண்ணும்போது இந்த கிரிப்டோ கரன்சியில் நம்ம முதலீடு பண்ணுறது எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் எப்படி பண்ணுறோங்கிறது தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்குன்னே தனி எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. அந்தந்த நாடு அரசாங்கம் சொல்லக்கூடிய பேங்கில் அதில் ப்ராப்பராக பேன் கார்டு, ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணி அதில் சொல்லக்கூடிய வரியை சரியாக கட்டி நம்ம கிரிப்டோ கரன்சியை வாங்கிக்கலாம். அந்த கிரிப்டோ கரன்சி எனக்கு மாதம் ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஆலோசனை கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு மேலே கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறேன். இது மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கிறேன். பா.